அன்னைக்கு மார்னிங் வந்து நானே லேட்டா தான் எந்திரிச்சேன். ஐயய்யோ! டிஃபன் பேக் பண்ணலையா? அப்படின்ட்டு நான் போனா, அவரு சொல்ட்டாரு, நானே இன்னைக்கு லேட்டா தான் போவேன் அப்படின்ட்டு. பேக் பண்ணது அத்தனையும் வேஸ்ட்டா அப்படின்ட்டு அப்படியே அவர திட்டிட்டேன். சரி நீ என்ன பண்றது அப்படின்ட்டு துருவனுக்கு வந்து சத்து மாவு பேபி ஸ்கூல்ல குடுத்தது இருந்துச்சு. ஸோ அதத்தான் ஜலிச்சு எடுத்து வச்சேன். மெயினா நம்ம குழந்தைகளுக்கு வீட்லயே ப்ரிப்பேர் பண்றது தான் பெஸ்ட்டு. பட் எனக்கு டைம் இல்லாதனால நான் இதில சத்து மாவு வாங்கி நான் ஜலிச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஜலிச்சு பாட்டில்ல எடுத்து போட்டுட்டேன். ஸோ அவனுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக் எப்பவுமே வந்து நான் சத்து மாவு தான் இப்போ குடுத்துட்ருக்கேன் ரெகுலரா. ஸோ நைட் டின்னருக்கு வந்து அம்மாவே ரெடி பண்ணிட்டாங்க. ஒயிட் ரைஸும் பீர்க்கங்காய் பொரியல், போண்டா மட்டும் என் ஹஸ்பண்ட் சுட்டாங்க. ஸோ டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. போண்டா, அதுக்கப்புறம் மார்னிங் வச்ச வெண்டைக்காய் புளிக்குழம்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா நைட் வந்து ரசம் வச்சாங்க. பீர்க்கங்காய் பொரியலும், ரசமும் வச்சாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு அப்படி தான் டின்னர் சாப்பிட்டோம். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.